ஸோ யா ஹாய் ஆல் வணக்கம். ஸோ இன்னைக்கான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னதுனாக்கா பேலன்ஸ்டு பைனரி ட்ரீ. ஸோ இது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லைக் நம்ம கிட்ட ரெண்டு சைட் ஆஃப் ட்ரீ இருக்க போகுது. ஓகே, லெட் மீ டேக் தட் பேலன்ஸ். ஒரு நோடு இருக்க போகுது. நோடுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு இது, ரைட் சைடில் ஒரு ட்ரீ. ஓகே, ஸோ காலகாலமாக இருக்கிற மாதிரி தான். ஸோ பட் ஆனால் இப்போ இந்த இடத்துல என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பேலன்ஸாக இருக்கான்னு பார்க்குறாங்க. ஸோ ஓகே, என்னத்த பேலன்ஸாக இருக்குது அப்படின்னாக்கா, ஹைட் பேலன்ஸடாக இருக்கா அப்படின்ட்டு. ஸோ இதுதான் நம்மளுடைய ரூட். கரெக்டா? ஸோ இப்போ இவன் வந்து ஓகே, இந்த ஏரியா வந்து இட்ஸ் ரைட், இந்த ஏரியா வந்து லெஃப்ட். இப்போ டெப்த் தான் இங்கே ஹைட்னு கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ டெப்த்னா மேபி ஹவு வி கேன் சே லைக், இப்போ இது ஒரு லெவல், அதே மாதிரி இப்போ இது ரெண்டாவது லெவல். ஓகே, ஸோ இதுதான் ஹைட். ஸோ இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஓகே லெஃப்ட் சைடு இருக்கு, ரைட் சைடு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஹைட் வந்து எத்தனை, மொத்தம் ரெண்டு இருக்கு. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, மொத்தம் ரெண்டு. லெஃப்ட் சைடில் ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ எய்தர் ஒரு பேலன்ஸாக இருக்கிறதுக்கான கிரைட்டீரியா அப்படிங்கிற மாதிரி இவங்க என்ன செட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லெஃப்டோடைய ஹைட்டும் இட் ஷுட் பி ஈக்குவல் டு ரைட்டோடைய ஹைட். இல்லை அப்படின்னாக்கா லெஃப்டோடைய ஹைட் வந்து சாரி ரைட்டோடைய ஹைட் வந்து லைக் ஆர் எனி ஒன் ஆஃப் தி ஹைட். இட் கேன் பி லைக் ப்ளஸ் ஒன். லைக் இப்போ லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு ரைட் ப்ளஸ் ஒன்னாக இருக்கலாம். இல்லாட்டினாக்கா ரைட் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ப்ளஸ் ஒன்னாக இருக்கலாம். போத் ஆர் அக்செப்டட். இதுதான் இவங்க கொடுக்கக்கூடிய ஒரு சினாரியோ. ஸோ இப்படி இருந்துச்சாலும் இட் இஸ் லைக் அக்செப்டட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த ட்ரீ பேலன்ஸான்னு கேட்டீங்கன்னாக்கா எஸ் பேலன்ஸ். சரி, இப்போ அதே இதை இன்னொன்று எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருப்பான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பேலன்ஸான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் நாட் எ பேலன்ஸ். இது நீங்கள் வந்து ஒவ்வொரு சப்ட்ரீக்குமே நீங்கள் பார்க்கணும். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுத்துக்கு நீங்கள் பார்க்குறீங்க, இவனுக்கும் இவனுக்கும் பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் திரும்பி இவனுக்கும் இவனுக்கும் பார்ப்பீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இதுக்கே நீங்கள் பார்க்க சொல்ல உங்களுக்கு 1 2 3 ஹைட் இருக்கு, இங்கே ஒரு ஹைட் தான் இருக்கு. ஸோ இங்கே வந்து கிரேட்டராக 2 டைம்ஸ் இட் இஸ் லைக் மோர் எக்ஸ்ட்ராவாக இருக்கு. ஸோ அதனால திஸ் நாட் லைக் பேலன்ஸ் அப்படிங்கிறது சொல்லிட போறீங்க. இதான் கேள்வி. இந்த கேள்வி புரியுதுங்களா? ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம முன்னாடி ஒரு ட்ரீக்கு ஒரு ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு வி ஹேட் ஏ ஒரு ப்ராசஸ். என்ன பண்ணலாம்னா ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ லெஃப்ட் கிட்ட போயிட்டே இருக்கிறேன்னா அப்படியே ஒன்று ஒன்றா லெஃப்ட் 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 அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஐம் கோயிங் டு இன்க்ரிமெண்ட் 1 by 1 +1 +1 +1 போட்டு நான் ரிட்டர்ன் பண்ண போறேன். அதே நான் ரைட் போனாலும் ஐம் கோயிங் டு டூ தி சேம் ஐட்டம். ஸோ இஃப் இட்ஸ் பேலன்ஸ் இருக்குங்களா, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணா இஃப் ரூட் இஸ் நன், சப்போஸ் அவன் கொடுக்குறது எதுவுமே இல்லைனாக்கா ரிட்டர்ன் ட்ரூ, எதுவுமே இல்லைனா ரிட்டர்ன் ட்ரூ, டோட்டலி ஃபைன். இதான் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் பேஸ் கண்டிஷன். ஓகே, ஸோ நவ் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் தி லெஃப்ட் ஹைட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சம்ஹவ் ஐ நீட் டு ஃபைண்ட் திஸ் ஹைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஐ வில் கிரியேட் லைக் another மெத்தட் def find height. ஸோ இந்த இடத்துல ஐம் கோயிங் டு பாஸ் மை மேபி நோட். ஓகே, வச்சுக்கிறேன். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா செல்ஃப் டாட் ஃபைண்ட் ஹைட் ஆஃப் மை லெஃப்ட் நோட். லெஃப்ட் நோட்னா என்னது, ரூட் டாட் லெஃப்ட். இப்போ அதே தான் நான் ரைட்டுக்கு பண்ண போகிறேன். ரைட் height is equal to self dot find height root dot right. ஓகே,
திஸ் இஸ் தி சினாரியோ. இன்னும் நம்ம ஹைட்டுக்கான லாஜிக் நம்ம எழுதலை, பட் வி வில் ஃபைண்ட் இட். ஸோ நவ் ஐ நீட் டு டூ திஸ் கண்டிஷன். அதாவது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று வந்து ஒரு இதை விட ஈக்குவலாக இருக்கலாம், கிரேட்டர் தென், ஐ மீன் மேபி லைக் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கலாம் அதோட ஹைட். ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, லைக் ஐம் ஜஸ்ட் புட்டிங் லைக் ஒரு அப்சல்யூட் வேல்யூ நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ லெஃப்ட் ஹைட் மைனஸ் ரைட் ஹைட் இஃப் இட் இஸ் கிரேட்டர் தென் 1, ஏதாச்சும் ஒரு விதத்துல ரொம்ப ஒன்னோட அதிகமாக இருக்கு அப்படின்னாக்கா ஐம் கோயிங் டு ரிட்டர்ன் ஃபால்ஸ், லைக் இன்பேலன்ஸ் ட்ரீ. இல்லைனாக்கா ஐம் கோயிங் டு கண்டினியூ. சரி, இது நான் எப்படி கண்டினியூ பண்ண போறேன் அப்படின்னாக்கா திஸ் இஸ் வேர் மை ரெக்கர்ஷன் கம்ஸ் இன். recursion play. I am just going to return self dot is balance root dot left, and இதே லாஜிக் தான் நம்ம முன்னாடி ஒரு வாட்டி எழுதியிருப்போம். டு ஃபைண்ட் தி ஹைட் இஸ் பேலன்ஸ் root dot ரைட். ஸோ திருப்பி இதே ஃபங்க்ஷனை ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி நோட். இப்போ நான் எதுக்கு கால்குலேட் பண்ணுறேன்னா, எனக்கு நான் திருப்பி எதுக்கு கால்குலேட் பண்ணாதான் எனக்கு ஆகும், இல்லாட்டினா ஆகாது. ஓகே, ஸோ அப்படி நான் ஒன்றுனா போயிட்டே இருக்க போகிறேன். ஸோ அதுக்காண்டி தான் இந்த லாஜிக். நவ் வாட் ஐ டிட் இஸ் டு ஃபைண்ட் தி ஹைட். அதுக்கான லாஜிக் நம்ம ஒன்றும் எழுதலை. இப்போ நான் என்ன எழுதலை அப்படின்னாக்கா, லைக் மேபி லைக் இஃப் நோட் இஸ் நன் அப்படின்னாக்கா மேபி ஹைட் வந்து என்னது, முட்டை. ஸோ திரும்பி நான் இப்போ லெஃப்ட் ஹைட் கண்டுபிடிக்கணும், அந்த ரைட் ஹைட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுவுமே நீங்கள் ரெக்கஷனாகவும் எழுதிக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹைட் செல்ஃப் டாட் ஃபைண்ட் ஹைட் HEHT node dot left right height is equal to self dot find height node dot right. ஸோ நவ் இப்போ நான் டோட்டலாக இந்த பர்டிகுலர் நோடுக்கான ஹைட், இப்போ நான் இதுக்கான ஹைட்டு நான் என்ன சொல்லுவேன்னாக்கா, இது ரெண்டுத்துல எது மேக்ஸிமம் வருதோ அதை தான் சொல்ல போகிறேன். ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் லைக் ரிட்டர்ன் மேக்ஸிமம் ஆஃப் லெஃப்ட் ஹைட் கமா ரைட் ஹைட் ப்ளஸ் 1. எதனால இந்த ப்ளஸ் 1 பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த கரண்ட் நோடுக்கான ஹைட்டையுமே நான் இன்க்ளூட் பண்ணுறதுனால ப்ளஸ் 1. அதாவது இப்போ நம்ம இந்த நோடு ஒன்று இன்புட்டாக வந்திருக்கும்ல, அந்த நோடுமே இன்க்ளூட் பண்ணுறதுனால ப்ளஸ் 1. ஓகே, ஸோ இதான் கண்டிஷன். வி வில் ஜஸ்ட் ப்ளே. Error. Argument of a type is not an iterator. Is balanced. Root is none. Sorry. Okay. Now we are able to pass the test cases. இப்போ இது பெட்டரான சொல்யூஷனானு பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலி கிடையாது. ஆனால் இது பாஸ் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இது ஏன் இவ்வளோ ஸ்லோவாக எக்ஸிக்யூட் ஆகுது? ஐ மீன் ஆக்சுவலி இங்கே டெஸ்ட் கேசஸ் எல்லாமே பாஸ் ஆயிடுச்சு, பட் இது பெஸ்ட்டான்னு கேட்டிங்கனாக்கா கிடையாது. இங்கே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இங்கே ஏதாச்சும் ஒரு விஷயத்த நம்ம திரும்பி செய்கிறோமா? யாரெல்லாம் இருக்கீங்களா? இல்லாட்டி நான் மட்டும் தான் பேசிட்டு இருக்கிறானா? இருக்கமா? சாரி சார், பசங்க தொந்தரவு பண்ணிட்டு இருக்கானுங்க. இதான். ஓகே அண்ணா, ஹலோ. சொல்லுங்க. நான் திருப்பி ஒரே வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஷூர். ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, ஐம் கோயிங் டு ஓகே ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சுதுங்களா? அதுமே ஒரே வாட்டி. ஓகே ரைட். ஓகே கிளியரா. ஃபைன் ஃபைன் ஃபைன். என்னன்னா இப்போ நம்ம கிட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு ட்ரீ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒன்
2 3 4 5. ஓகே. ஸோ இப்போ அவன் என்ன, இப்போ இதோட ஹைட்னா நம்ம எதை மெஷர் பண்ணுவோம்? சே லைக் இப்போ இங்க இருந்து, அதாவது இந்த இது ஒரு ஹைட், திஸ் இஸ் ஒன் லெவல், ஸோ திஸ் இஸ் ஒன் ஹைட், ஹைட் வந்து 1 அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதே மாதிரி திருப்பி லைக் நான் லெவலுக்கு நான் ஒன்று போட்டுருக்கேன், அதுக்கு தான் இந்த ப்ளூ கலர் லைன் வரைகிறேன். ஓகே. ஸோ டோட்டல் எத்தனை ஹைட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 1, இங்கே 1, அண்ட் தென் இப்போ கரண்ட் நோடுக்கான இதையுமே என்ன செய்யணும்? ஸோ இட் இஸ் லைக் டோட்டலி 3. ஒரு நோடுக்கு எத்தனை லீவ்ஸ் இருக்கோ அதை வந்து கால்குலேட். எத்தனை லெவல்ஸ் இருக்கோ. ஓகே. இப்போ நோட்ஸ்க்கு எத்தனை லீஃப்னு பாத்தீங்கன்னாக்கா இப்போ இங்க 2ன்னு வந்துருது இல்லையா, அந்த மாதிரி இல்ல, எத்தனை லெவல். இப்போ இந்த நோட்ல இருந்து இது பைனரி ட்ரீன்னு சொல்லிட்டோம், இதுக்கு ஒரு நோடுக்கு 2 தான் இருக்க போகுது மேக்ஸிமம். ஸோ திஸ் இஸ் ஒன் லெவல், இந்த இது வந்து ஒரு லெவல், அதே மாதிரி திருப்பி இது வந்து ஒரு லெவல். ஓகே. ஸோ அப்படிதான் நம்மளுக்கு வந்து போயிட்டு இருக்கு. இப்போ என்னோட டோட்டல் ஹைட் எவ்வளவு இருக்கு பாத்தீங்கன்னா 3, இல்ல 2 எப்படி வேணாலும் கன்சிடர் பண்ணிக்கலாம். லைக் லெட்ஸ் சே லைக் 3 இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இல்லட்டாக்கா நம்ம இங்க 2னே கன்சிடர் பண்ணிக்கலாம், லைக் நம்ம நோடுக்குன்னு தனியா ஹைட் வைக்க வேணாம். ஸோ இப்போ மொத்தமா 2 இருக்கு. இப்போ ஒரு ட்ரீ, இந்த ட்ரீ வந்து பேலன்ஸ்டா இல்லையா அப்படின்னு தான் அவன் கேட்கறான். ஓகே. இப்போ பேலன்ஸ்னா அவன் அதுக்கு என்ன ஒரு கண்டிஷன்ஸ் லைக் ஒரு ரூல்ஸ் செட் பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு ட்ரீ எடுத்துக்கிறீங்க, ஒரு நோடு எடுத்துக்கிறீங்க, நோடோடைய லெஃப்ட், சாரி இது ரைட்டு அண்ட் தென் லெஃப்ட், ரெண்டு சைடுமே ஈக்குவலா இருக்கணும், ஹைட் ஈக்குவலா இருக்கணும்னு சொல்றான். அதாவது நோட்ஸ் ஈக்குவலா இருக்கணுங்கிறான், நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ். உதாரணத்துக்கு இப்போ 1ல இருந்து இப்போ இங்க 5 வருது, இப்போ இங்க எத்தனை இருக்கு, எனக்கு இங்க ஹைட் வந்து 1 தான். அதை இந்த சைட்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த ரூட் நோட்ல இருந்து ஐ எம் ஹேவிங் 2, 2ல இருந்து எனக்கு 3க்கும் பிரான்ச் ஆகுது, கரெக்டா? ஸோ இந்த இடத்துல ஹைட் எவ்வளோ? 2. இது புரியுதுங்களா? ஓகே. இப்போ இங்க 2 இருக்குது, இங்க 1 இருக்குது. ஸோ இப்போ அவன் என்ன சொல்றான்னா, ஓகே இந்த டிஃபரன்ஸ் வந்து ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா இட்ஸ் டோட்டலி ஃபைன், இல்லாட்டினா ரெண்டுமே ஈக்குவலா இருந்தாலும் ஃபைன். இப்போ இங்கேயுமே 1 இங்கேயுமே 1 இருந்துச்சுனாலும் டோட்டலி ஃபைன். இல்லாட்டினா அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. புரியல என்ன கேட்டீங்க? இப்போ வந்து இது கிரேட்டரா இருந்தா சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதான் கிரேட்டரா, ஐ மீன் இப்போ இந்த டிஃபரன்ஸ் வந்து கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா ரெண்டும் மஸ்ட் பி ஈக்குவலா இருக்கணும். அப்படி இல்லைன்னா சேம் இதுவா இருக்கணும், லெஸ்ஸா இருக்கணும். ரெண்டுமே ஈக்குவல் ஹைட்டா இருக்கணும், இல்லாட்டினாக்கா இதுக்கான டிஃபரன்ஸ் வந்து 1 இருக்கணும். இப்போ இங்க 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 ஹைட் வந்து 1, இங்க ஹைட் வந்து 2, ஸோ 2 - 1 வந்து நம்மளுக்கு எவ்வளோ 1. ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் ஹைட் வந்து 1 இருந்தாலும் இட்ஸ் ஃபைன், அதுவும் பேலன்ஸ் தான் கணக்கு எடுத்துக்கலாம். சப்போஸ் இங்க 2 இருந்து இங்க 3 இருந்து இங்க 3 இருக்குனாலும் 3 - 2 இட்ஸ் லைக் 1. ஸோ அந்த சைடும் இட்ஸ் பேலன்ஸ் தான் கணக்கு. ஆனா இப்போ இங்க 1 இருந்து இங்க 4 இருக்குனாக்க 4 - 1 3, இது வந்து இட்ஸ் நாட் லைக் இட்ஸ் லைக் இம்பேலன்ஸ்டான ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ அதான் அவன் வந்து கண்டிஷனா செட் பண்ணிட்டான். புரியுதுங்களா? ஓகே. இப்போ நம்மளுடைய வேலை என்னதுனாக்க, we need to find the இதெல்லாம் பேலன்ஸ் இதெல்லாம் இம்பேலன்ஸ்னு பார்த்து we need to tell. அதுக்கு தான் இப்போ நம்ம கோட் அடிச்சிருக்கோம். சரி, இப்போ இனிஷியலா நம்ம என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அந்த நோடே எதுவுமே இல்லை அப்படின்னாக்கா தென் எதுவுமே இல்லை, தென் இட் இஸ் லைக் நத்திங் இல்லையா? ஸோ அதனால இட் இஸ் லைக் ட்ரூ, இது வந்து பேலன்ஸ்டா இருக்குன்னு சொல்லிடுவேன். ட்ரீயே இல்லைன்னா இட்ஸ் பேலன்ஸ் ட்ரீ அப்படின்னு நான் சொல்லிக்கலாம், அதான் அந்த கண்டிஷன். அண்ட் தென் நான் நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சரி நவ் இந்த ட்ரீல ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு, ஸோ ஒன்லி ஐ எம் கோயிங் டு இது கம்மிங் டு திஸ் லைன் நம்பர் 24. இப்போ நான் லெஃப்டோட ஹைட்டு கண்டுபிடிக்கணும், ரைட்டோட ஹைட்டு கண்டுபிடிக்கணும். ஏன்னா லெஃப்ட் ஹைட்டு ரைட் ஹைட்டுன்னு தெரிஞ்சாதான் நான் அதுக்கு அடுத்த முடிவே நான் எடுக்க முடியும். ஓகே. ஸோ இப்போ இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்கா, லெஃப்ட் ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஐ எம் ஜஸ்ட் புட்டிங் கண்டிஷன் லைக் ஒரு ஃபங்க்ஷன் ஃபைண்ட் ஹைட் ரூட் டாட் லெஃப்ட், அதாவது இது என்னுடைய இந்த நோட கையில கொடுத்துட்டு இதனோட ஹைட்டை கொண்டு வா அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, திரும்பி அவன் ஐட்ரேட்டிவா கொண்டு போறான். இப்போ இந்த நோடோட ஹைட் எவ்வளோன்னா, இதுக்கும் லெஃப்ட் இருக்கும், இதுக்கும் ரைட் இருக்கும். ஓகே. ஸோ இதுக்கும் திரும்பி இங்கே லெஃப்ட் ஃபுல்லா ஒன்று ஒன்றா போக போறீங்க, ரைட் ஃபுல்லா ஒன்று ஒன்றா போக போறீங்க. எந்த இடத்துல மேக்ஸிமமா இருக்கோ அதுதான் மேக்ஸிமம் ஹைட். சரி, இப்போ 2 3 4
இங்க வந்து 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ட்ரீயோட ஹைட் எவ்வளவு அப்படின்னு கேட்டேன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? 3 இல்லாட்டி 2. ஆ. நீங்க சப்போஸ் இஃப் நாட் கன்சிடரிங் தி ரூட் நான் 2 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே. ஓகே சோ பட் ஆனா நீங்க இந்த சைடுல நீங்க ரைட் அப்படியே ஒமிட் பண்ணிட்டீங்க. கரெக்ட்டா? ஆமா மேக்ஸிமம் மேக்ஸிமம் ஆஃப் லெஃப்ட் ஆஃப் ரைட். லெஃப்ட் இல்லாட்டினா ரைட் எதுல மேக்ஸிமம் இருக்கோ அந்த வேல்யூ தான் இங்க எடுக்கிறீங்க. சோ அதான் நம்ம இங்கேயும் பண்றோம். சோ நீங்க அவன் என்ன கேக்குறான், ஒரு பர்டிகுலர் நோட கொடுத்துட்டு அதுக்கான ஹைட் கேட்கறான். நான் திரும்பி நான் என்ன பண்றேன்னா மேல போயிட்டு அதுக்கான அந்த நோடுக்கான லெஃப்ட் அந்த நோடுக்கான ரைட் வச்சு நான் ஐம் கோயிங் டு ஃபைண்ட் தி ஹைட் இங்க ரெக்கர்சிவா ஃபைண்ட் பண்ணினே இருக்க போறேன். அண்ட் தென் த கண்டிஷன் இஸ் மேக்ஸ் ஆஃப் லெஃப்ட் கம்மா ரைட் அண்ட் தென் +1. அது இப்போ வந்து கரண்ட் நோடுக்கான ஹைட்டும் சேர்த்து ஐம் கோயிங் டு கிவ். ஸோ இதுதான் அந்த ஹைட் கண்டுபிடிக்கிறது. ஸோ அது மூலியமாக இங்கே லெஃப்ட்டுக்கும் ஹைட் கண்டுபிடிச்சிடும், ரைட்டுக்கும் ஹைட் கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிச்சிட்டு அண்ட் தென் இப்போ இந்த டிஃபரன்ஸ் வந்து கிரேட்டர் தென் 1 இருக்குனாக்கா ஐம் கோயிங் டு டூ திஸ் டு சே ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிருப்பேன். இல்லாட்டினாக்கா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ரிட்டர்ன் ஐ மீன் டூ இட் ஃபார் தி அதர் ஐட்டம்ஸ். அதர் ஐட்டம்ஸ்னா திருப்பி நான் லெஃப்ட் ரைட்டுக்கு அப்படி எடுக்க போறேன். நவ் ஓகே, இதான் நம்மளுடைய சொல்யூஷன். இப்போ அந்த சொல்யூஷன் புரியுதுங்களா மோஹித்? இல்ல புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுது. ஓகே, அப்ப எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ எப்படி சொல்றது, அதாவது ஒரு லெவல்ஸா வந்து பார்க்கணும். இஃப் சப்போஸ் ஈக்குவலா இருந்தா அது வந்து கண்டிஷன் பேலன்ஸ் ட்ரீ. அதே மாதிரி இப்போ எப்படி சொல்ற 3 - 1 அப்படி இருந்தா அதாவது 1 இருக்கணும். இப்போ எப்படின்னா 2 - 1 1 வருதுல. ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் அதுவும் பேலன்ஸ் ட்ரீ. இப்போ வந்து சப்போஸ் ஒரு 4 லெவல் இருக்கு, அதே மாதிரி இந்த சைடு இந்த லெஃப்ட் சைட்ல வந்து ஒரு லெவல் இருக்கு, அப்ப வந்து இன்பேலன்ஸ் ட்ரீயா வந்துடும். ஆமா, அதான் மேட்டர். ஓகே, டன். ஸோ அதான் திருப்பி நம்ம இங்கே போட்டு லைக் வி ஹேவ் கிரியேட்டட் திஸ் ஐட்டம். பட் இப்போ நம்ம எனக்கு என்ன ஒரு சின்ன கேள்வினா, இப்போ பைனரி ஹைட் பேலன்ஸ் கேட்டிருக்கானா லைக் இது கூட போடணுமான்ட்டு எனக்கு தெரியல. திஸ் இஸ் ஆல்சோ நாட் ரெக்வயர்ட் ஐ ஃபீல். செகண்ட் ரிட்டர்ன் ட்ரூ. லெட் மீ ரன் இட். அம்மா என்ன எதுவுமே வரல? ஓகே, இதுவுமே இப்போ பாஸ் ஆயிடுச்சுங்க இல்லையா? திஸ் இஸ் வாட் ஐ ஃபெல்ட். இது ஏன் இப்படி வருது? இது ஏன் ஸ்க்ரால் ஆக மாட்டேங்குது? என்னவோ wrong answer. This particular is fail agada. Fine, okay. And it's better to check the downstream as well. Fine. என்ன கொஸ்டின் மார்க்லாம் வந்திருக்கு? Okay, fine. So this is the solution part. Fine. So நாளைக்கு இதே மாதிரி like we will try out like some other sum. Minimum depth of a binary tree. இப்போ நம்ம இன்னைக்கு பண்ணதுல எதுனா we are going to find the minimum depthனா எவ்வளோ இருக்குன்ட்டு ஐ மீன் பார்க்குறோம். தட் இஸ் அகைன் சிம்பிள் ஒன்லி. இப்போ நம்ம பண்ண அதே கண்டிஷன் தான், ஜஸ்ட் நம்ம மேக்ஸ் பதிலாக மின்னு போட போகிறோம். அண்ட் we are just going to find the height. Around the nearest leaf node. ஓகே, இது நம்ம என்னங்கிறது பார்க்கலாம். ஓகே, then fine. So we can sync back tomorrow on another POD sum. From there we will see. Okay, then thanks all. Bye, take care. So நீங்க கோலாங் கிளாஸஸ்ல இருக்கீங்கன்னாக்கா டேக் a short break and join back. Bye. அண்ணா சொல்லுங்க. இப்போ போட்டது வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்சா இல்ல ஆப்டிமல்